மறைந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஆர்வி சௌத்ரி உடலுக்கு திரை உலகினர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆர்வி சௌத்ரி உடலுக்கு நடிகர்கள் சூர்யா உள்ளிட்டவர்கள் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். நடிகர்கள் சிவகுமார், கார்த்திக், சூர்யா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். கார் விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் திரைப்பட தயாரிப்பாளர் ஆர்வி சௌத்ரி. இந்த நிலையில் அவரது உடலுக்கு நடிகர்கள் தனுஷ், விக்ரம் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைக்கிறார். செந்தில் ராஜா, விவரங்கள். நந்தா, நேற்று மாலை, அதாவது ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் கார் விபத்தில் மரணமடைந்த பிரபல தயாரிப்பாளரான ஆர்வி சௌத்ரியுடைய உடல் சென்னை கொண்டு வரப்பட்டு இங்கு இருக்கக்கூடிய மயிலாப்பூர் இல்லத்தில் அவருடைய உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. திரைத்துறையினர் மற்றும் பொதுமக்கள் என பலரும் அவருக்கு உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். அந்த வகையில் சிவகுமார், நடிகர்கள் கார்த்தி, சூர்யா, தனுஷ் உள்ளிட்ட பலரும் அஞ்சலி செலுத்தி அவர் பற்றிய நினைவுகளை பகிர்ந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட 34க்கும் அதிகமான புதுமுக இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியவர் ஆர்வி சௌத்ரி. மிக பிரபலமாக பல வெற்றி படங்களை கொடுத்து இயக்கிய KS ரவிக்குமார், எழில் போன்றவர்கள் எல்லாம் அவருடைய அறிமுகத்தில் வந்தவர்கள் தான். அவர்கள் அனைவரும் நேரில் அஞ்சலி செலுத்தி அவருடைய ஒருக்கமான அந்த பதிவை பதிவிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் புதுவசந்தம் உள்ளிட்ட படங்களை இயக்கிய விக்ரமன் ஆர்வி சௌத்ரியால் அறிமுகப்படுத்தப்பட்டவர். அவரெல்லாம் ஒரு நிகழ்ச்சியோடு அவரை பற்றி நினைவு கூறியிருந்தார். இது எல்லாமே ஒரு திரைத்துறை மத்தியில் ஆர்வி சௌத்ரியுடைய மரணம் என்பது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் இங்கிருந்து பூர்வீக இடமான உதய்பூருக்கு சென்ற போது, உறவினர்களை பார்க்க சென்ற போது இந்த விபத்து நடைபெற்றிருக்கிறது. அவர் தமிழகத்திலே குடிபெயர்ந்து இங்கு பல திரைப்படங்களை தயாரித்திருந்தாலும் அவ்வப்போது ராஜஸ்தானில் உள்ள அந்த உதய்பூர் ஊருக்கு சென்று வருவது வழக்கமாக இருந்தது. அப்படி செல்லுகையில் தான் இந்த விபத்து ஏற்பட்டு அதனால் ஒரு அதிர்ச்சியின் காரணமாக ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு அந்த உயிரிழந்தார். அவருடைய உடல் தற்போது சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு அவருடைய மயிலாப்பூர் இல்லத்தில், அதாவது சிட்டி சென்டருக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. திரைப்படங்கள், நட்சத்திரங்கள், தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் என பலரும் பல தரப்பும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். நந்தா, நன்றி செந்தில் ராஜா, விவரங்களுக்கு.